எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் தேங்காய் பால் ஊற்றி செய்கிற பாசிப்பயிர் கறி அதோட ரெசிபி தான் செய்ய போகிறது. 2 ரெசிபி நம்ம முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதுக்காக 1 கப் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அது ஒரு 2-3 டைம் நல்லா கழுகிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது குக்கருக்குள்ளே போட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்து கிடைக்கணும், அதனால தான் குக்கருக்குள்ளே போட்டிருக்கு. 1/2 இன்ச்சு சைஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி எடுத்துக்கோங்க. அது சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே காரமாக இருக்கிற ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை, அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வேகிறதுக்கான தண்ணி 3 கப் அளவுக்கு தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லா பயிருமே ஒரே மாதிரி சீக்கிரம் வேகாது. சிலது 2 விசில்லே வெந்திருக்கும், சிலது இன்னொரு விசில் தேவைப்படும். அது நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வெந்து போகாமல் கரெக்டான அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த பயிர் நம்ம ஊற வைக்காமல் தான் வேக வைக்கிறேன். ஊற வச்சு வேக வைக்கிறதோட ஊற வைக்காமல் இதே மாதிரி குக்கரில் வேக வச்சு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சு வேக வச்சிருச்சுன்னா குக்கரில் வேக வைக்க வேண்டியதில்லை. நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு கடாயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி வத்திருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இது கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கூடி நான் இதில் ஆட் பண்ணேன். மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் வற்றி இந்த கறி கொஞ்சம் திக்காக வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இல்லை இருந்தால் உடனே நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால். ரொம்ப கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் கிடையாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற தேங்காய் பால் இல்லை. செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் செமி திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கு. தேங்காய் பால் ஊற்றும்போது தீ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டுட்டு உப்பு தேங்காய் பால் ஊற்றும்போது சில டைம் கம்மியாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் தான் ஊற்றுற அப்படின்னா தீ உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கறி கொஞ்சம் திக்காயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாற்றி வச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு 5 பூண்டு இதே மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்துருக்கு. பூண்டு எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே அது ஒரு 10 செகண்ட் வதக்கி உடனே நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கணும். ரொம்ப நேரம் வதக்கி இது ப்ரௌன் ஆகி போகக்கூடாது. அப்படியா இருந்தால் நம்ம கறியோட டேஸ்ட் மாறி போயிடும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. பூண்டு ஃப்ரை ஆகக்கூடாது. பூண்டு அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்து நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும்போது 2-3 சின்ன வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து வறுத்தெடுத்ததுக்கப்புறம் 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதே மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அந்த கறியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் ஊற்றி செய்கிற க்ரீன் கிராம் கறி பாசிப்பயிர். இங்கே கேரளாவில் செறுபயிர் கறி அப்படின்னு சொல்லும். அது ரெடியாக இருக்குது. இது நம்ம சாதம் கூடி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, மைல்டாக இருக்கிற டேஸ்ட் இருக்கிற ஒரு கறி தான் இது. இதோட டேஸ்ட்டுன்னு சொல்கிறது அந்த தேங்காய் பாலோடது. நம்ம இதில் சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டு இதோட டேஸ்ட்டு தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது. டிஃபினுக்கு தான், தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.